கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கலாமா? இப்படி ஒரு கேள்வி கிறிஸ்தவ வட்டாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. பதிலை நிறைய மக்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைய செய்தி அவர்களுக்கு ஒரு முழுமையான பதிலை கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரே தேவன் மூன்று ஆழ்த்தத்துவமாக இருக்கிறார். ஒரே மனிதனுக்குள்ளே மூன்று பிரிவுகள் இருக்கின்றன: ஆவி, ஆத்மா, சரீரம். ஒரே பொருளுக்குள்ளே மூன்று பரிமாணங்கள் இருக்கின்றன: ஸ்பேஸ், மேட்டர், டைம். அதே போல் ஒரே பேப்டிசத்துக்குள்ளே, ஒரே ஞானஸ்நானத்துக்குள்ளே மூன்று பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்நானம், 2 தண்ணீருக்குள்ளான ஞானஸ்நானம், 3 ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம். கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்நானம் என்றால் அர்த்தம் என்ன? கிறிஸ்துவாகிய வார்த்தைக்குள் ஞானஸ்நானம் பெறுவது. இது வார்த்தையை விசுவாசிப்பது. இதுதான் யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் 5ஆம் வசனத்திலும் சொல்லப்படுகிறது. இதுதான் மறுபிறப்பு, இதுதான் ரட்சிப்பு. இது இருதயமாகிய ஆவியிலே விசுவாசித்து நடக்கிற காரியம். இருதயமாகிய ஆவியிலே வசனத்தை விசுவாசித்து நடக்கிற காரியம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. ஆக தேவனுடைய வார்த்தையினாலே மறுபடியும் பிறக்கிறோம். இதுதான் இருதய விருத்த சேதனம். இருதயம் என்றால் ஆவி, ஆவியிலே விருத்த சேதனம் பண்ணப்படுகிறோம், மறுபடியும் பிறப்பிக்கப்படுகிறது, ரட்சிப்பு. இது பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எரேமியா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பேதுருவும் சொல்லுகிறார், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்நானம் வார்த்தையினால் மறுபடியும் பிறப்பது. வார்த்தை இருதயத்திலே விசுவாசித்து அறிக்கையிட்டு ரட்சிப்புக்குள்ளே மறுபிறப்படைவது. இது பழைய ஏற்பாட்டு மக்களுக்கும் உண்டு, புதிய ஏற்பாட்டு மக்களுக்கும் உண்டு. 2வது டைப் ஆஃப் ஞானஸ்நானம் தண்ணீருக்குள் ஞானஸ்நானம். கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்நானம் வார்த்தையினால் மறுபடியும் ஆவியிலே பிறந்தவன் தண்ணீருக்குள்ளே ஞானஸ்நானம் பெற வேண்டும். இது புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் உண்டு, பழைய ஏற்பாட்டிலே இது இல்லை. ஏன்? புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போன கட்டளையாய் இது இருக்கிறதுனாலே இதை நாம் கைக்கொள்ளுகிறோம். 1 மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களிலே இயேசு கொடுத்த கட்டளை இது. 2வது, ஒருவன் பரலோகம் போக வேண்டுமென்றால் மார்க்கு 16:16 படி விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவனே ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொன்னபடி பரலோகம் போவதற்கு ஞானஸ்நானம் தேவைப்படுகிறது. 3வது, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். அவர் என்ன பாவியா? பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்காக பெற்றாரா? இல்லவே இல்லை. இயேசு ஏன் ஞானஸ்நானம் பெற்றார் என்றால் அதை பற்றி யோவான் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் ஸ்நானகன் பேசுகிறான், நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் வெளிப்படையாக வந்து ஞானஸ்நானம் எடுத்தார் என்று அறிகிறோம். அப்படியே ஒரு காலத்தில் பாவியாய், மோசமானவனாய், விபச்சாரக்காரனாய், கொள்ளைக்காரனாய், கொலைகாரனாய் இருந்த நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுடைய வார்த்தையினாலே மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம் என்ற ஒரு காரியத்தை உலகத்திற்கு காட்டும்படியாய் இந்த ஞானஸ்நானம் கண்டிப்பாய் தேவைப்படுகிறது. இது சீக்கிரட்டாய் கொடுக்கிற ஞானஸ்நானம் அல்ல, இது பகிரங்கமாய் கொடுக்க வேண்டிய ஞானஸ்நானம். அடுத்ததாய், இது தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்று சொல்லுகிறது. அதாவது இட் இஸ் த அக்ரிமெண்ட் வித் காட். இது தேவன்
நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மணவாளன், நீங்களும் நானும் மணவாட்டி. இந்த நிச்சயதார்த்தம் பண்ணிக்கொள்ளுகிற அந்த சடங்கு தான் தண்ணீருக்குள்ளான ஞானஸ்தானம். தண்ணீருக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றுவிட்டாலே போதும், நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது, திருமணம் பரலோகத்திலே நடக்கப் போகிறது. ஆக நாம் தண்ணீருக்குள்ளே ஞானஸ்தானம் பெறுகிறது எதற்காக என்றால், இயேசுவின் கட்டளை, பரலோகம் போக வேண்டும், இயேசுவை போல உலகத்திற்கு காட்ட வேண்டும், தேவனோடு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் நாம் புதிய ஏற்பாட்டிலே தண்ணீருக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே இது இல்லை. மூன்றாவது ஞானஸ்தானம் ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம். இது மத்தேயு 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது பெந்தகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர் 2 இது நடந்திருக்கிறது. அப்போஸ்தலர் 1 8 பரிசுத்த ஆவியை நிரந்தரமாய் பெறுகிறது தான் இந்த அனுபவம். யோவான் 14 இயேசு கிறிஸ்து விளக்கமாய் சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஆவியை நிரந்தரமாய் பெற வேண்டும் ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் பெறும்போது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாறும். 1 கொரிந்தியர் 6:19 ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் பெறும் பொழுது வல்லமையையும் வரங்களையும் பெற்று ஊழியம் செய்ய முடியும். ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் பெறும் பொழுது சத்தியத்தை அறிந்து சாட்சியாய் வாழ முடியும். யோவான் 16:13 ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் பெறும் பொழுது. ஆக 3 விதமான ஞானஸ்தானங்களை பற்றி இப்பொழுது நான் சொல்ல கேட்டேன். இதிலே தண்ணீருக்குள்ளான ஞானஸ்தானம் எடுப்பதில் தான் தகராறு உண்டாயிருக்கிறது. தண்ணீருக்குள்ளான ஞானஸ்தானம் எடுப்பதில் தான் தகராறு உண்டாயிருக்கிறது. ஒன்று, பால் மாறா பச்சிளம் குழந்தைகளுக்கு இந்த தண்ணீர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். யார் யாரெல்லாம் பால் மாறா பச்சிளம் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார்களோ இவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், அடக்கு, உயிர்த்தெழுதல் ஆகிய முதலாம் வருகையை அவமதிக்கிறவர்கள் என்று அர்த்தம். இரண்டாவது காரியம், தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கிற கூட்டமும் இருக்கிறது. இயேசு மரித்து அடக்கம் பண்ணி உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அடையாளமான ஞானஸ்தானத்தை விட்டுவிட்டு, முழுக்கு ஞானஸ்தானத்தை விட்டுவிட்டு, பேப்டிசம் என்றாலே பேப்டிசோ என்றாலே மூழ்குக என்ற அர்த்தம். நோவா பேழையில் பாதுகாக்கப்பட்டதற்கு அடையாளமாய் இந்த இயேசுவாகிய பேழையிலே பாதுகாக்கப்படுகிறோம் என்றபடி பெறுகிற ஞானஸ்தானம். இதற்கு பதிலாக தெளிக்கிறார்கள். இது ஞானஸ்தானம் எடுப்பதிலே வரக்கூடிய தகராறுகளிலே இதுவும் ஒன்று. மூன்றாவது, சில சபைகளிலே உனக்கு தேவைப்பட்டால் தெளிப்பு, தேவைப்பட்டால் முழுக்கு என்று சொல்லி கொடுக்கிறார்கள். இதுவும் தகராறு தான். நான்காவது, முழுக்கு ஞானஸ்தானமே தேவையில்லை என்றும் சொல்லுகிற ஆட்களும் உண்டு. அவர்கள் சொல்லுகிற உதாரணங்கள், அவர்கள் சொல்லுகிற காரணம் என்ன தெரியுமா? சிலுவையிலே கள்ளன் ரட்சிக்கப்பட்டானே, அந்த கள்ளனிடம் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னாரே, அந்த கள்ளன் நிச்சயமாய் ஞானஸ்தானம் எடுத்தானா? இது கேள்வி. அவன் ஞானஸ்தானம் எடுக்கவே இல்லை, உண்மைதான். ஏன் எடுக்கவில்லை? அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு அன்னைக்கு தேதியிலே ஆள் இல்லை. அன்னைக்கு தேதியிலே கிறிஸ்தவ சபை இன்னும் உருவாகவில்லை. அப்போஸ்தலர் 2 தான் கிறிஸ்தவ சபையே உருவாகி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சபையை உருவாக்கி விட்டார் தன்னுடைய சிலுவை மரணத்திலே. ஆனால் அது ஆட்களாய் பெருக அப்போஸ்தலர் 2 பெந்தகோஸ்தே நாளில் தான் நடந்திருக்கிறது. அந்த கள்ளனுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. ஆள் இல்லாத போது அவன் எப்படி பெறுவான்? அதை வைத்துக்கொண்டு உனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு ஆட்கள் ஏராளமாக இருக்கும் பொழுது ஞானஸ்தானம் பெறமாட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்தால் நீ கள்ளனுக்கு ஈக்குவலாய் உன்னை ஆக்கிக்கொள்ள முடியாது. முழுக்கு ஞானஸ்தானம் கண்டிப்பாய் நமக்கு தேவை. சில இடங்களிலே கொடியின் கீழ் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். கொடியின் கீழ் ஞானஸ்தானம், இது மகா பெரிய தவறான காரியம். அடுத்தது, சிலருடைய கேள்வி, தண்ணீர் இல்லாத இடத்திலே ஞானஸ்தானம் எப்படி கொடுக்கிறது? எப்படி நீங்கள் கொடுப்பீர்கள்? இப்படி ஒரு கேள்வி நிறைய இடத்துல கேட்கிறார்கள். யோவான் 3:23 வாசித்தோம் என்றால், யோர்தானில் தண்ணீர் இல்லை, ஐனோன் என்ற தண்ணீர் இடத்திற்கு போய்
ஞானஸ்தானத்தை யோவான் ஸ்நானன் கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். தண்ணீர் இல்லை என்றால் தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு போய் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். இப்படி பலதரப்பட்ட தகராறுகள் எழும்பி இந்த தண்ணீர் ஞானஸ்தானத்திலே ப்ராப்ளம் உருவாகி கொண்டிருக்கின்றன. இவைகள் எல்லாமே சாத்தானுடைய காரியங்கள் தான். இதற்கு மேலே இன்னொன்று பிரதானமாய் நின்று கொண்டிருக்கிறது ஒன்று, அதுதான் இன்றைய செய்தியினுடைய தலைப்பாய் இருக்கிறது. எந்த நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும்? இதுதான் கேள்வி. மத்தேயு 28:19 இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்று சொன்னார். ஆக பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே தான் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். சில சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2:38 பேதுரு இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லுகிறாரே. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இங்கே இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லப்படவில்லை, பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, அதுதான் இயேசு நாமக்கார கூட்டம், ஒன்லி ஜீசஸ் கூட்டம். அவர்கள் சொல்லுவது இயேசுதான் பிதா, இயேசுதான் பரிசுத்தாவி, அதனால் இயேசுவின் நாமத்தில் கொடுக்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் கொடுத்தார்களாம். நானும் வேதத்தை தேடி பார்த்தேன், நீங்களும் வேதத்தை தேடி பாருங்கள். எங்குமே ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசுவின் நாமத்தாலே ஞானஸ்தானம் கொடுத்ததாய் வசனம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் வசனம் இருக்கிறது. பலருடைய கேள்வி, இயேசுவின் நாமத்தினாலே கொடுத்தால் தானே பெற்றுக்கொள்ள முடியும்? நல்ல கேள்விதான். ஆனால் இதற்கு நான் விளக்கம் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். கொடுக்க கட்டளை பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தாலே கொடுக்க வேண்டும். பெற கட்டளை இயேசுவின் நாமத்தாலே பெற வேண்டும். இது எப்படி சாத்தியமாகும்? கொடுக்கிறது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே, பெறுகிறது இயேசுவின் நாமம். இது எப்படி சாத்தியமாகும்? நிறைய பேருடைய கேள்வி. முதலிலே நாமத்தினால் கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாமம் என்றால் என்ன என்று புரிய வேண்டும். நாமம் என்றால் என்ன என்று புரிய வேண்டும். தாவீது கோலியாத்துக்கு முன்னாலே போய் நிற்கிறான். 1 சாமுவேல் 17:45 சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்கிறான். அப்படி என்றால் கர்த்தருடைய நாமம் தாவீதா? இல்லையே. இன்னும் சொல்லுகிறேன், கேளுங்கள். 2 நாளாகமம் 7:14 வாசியுங்கள். எல்லா ஜனங்களின் நாமமும் தேவனின் நாமமா? என் நாமம் தரித்த ஜனங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3வது காரியம் சொல்லுகிறேன். உபாகம் 28:10 எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் தான் என்ன? நாமம் என்றால் பெயர் என்று மட்டும் அல்ல. நாமம் என்றால் மகிமை, மாட்சிமை, வல்லமை, அதிகாரம் எல்லாம் கொண்டதாக இருக்க வேண்டும். இப்படியாய் மறுபடியும் பிறந்தவன், ரட்சிக்கப்பட்டவன், கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறவன் இயேசுவின் நாமத்தினாலே கழுவப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6:11 வாசியுங்கள். அவர் இயேசுவின் நாமம் தரித்தவனாய் அவன் இருக்க வேண்டும். கலாத்தியர் 3:27 எழுதப்பட்டிருக்கிறது. உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவின் நாமம் பெறுகிறது என்றால் கிறிஸ்துவின் பெயரை மாத்திரமல்ல, கிறிஸ்துவனுடைய மகிமை, மாட்சிமை, வல்லமை, அதிகாரம் எல்லாம் கொண்டதாகும். ஒரே ஒரு உதாரணம் மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றைக்கு யோர்தான் நதியிலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க வந்து நின்றார். வானத்திலிருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று ஒரு சத்தம் வருகிறது. அதே போல மறுபடியும் பிறந்த மனிதன், கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்ற மனிதன், ரட்சிக்கப்பட்ட மனிதன், தண்ணீர் ஞானஸ்தானம் எடுப்பதற்காக ஞானஸ்தானம் தொட்டிக்கு அருகில் வரும் பொழுது இயேசுவை போல, இயேசுவின் நாமம் தரித்து தேவகுமாரன் போல
இயேசுவின் நாமத்தினாலே அங்கே வந்து நிற்க வேண்டும். ஞானஸ்நானம் கொடுப்பவர் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே கொடுக்க வேண்டும், நாமங்களினால் அல்ல. ஏன்? மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் அல்லவா? இது திருத்துவத்தை, திரியேகத்தை அறிவிக்கிறது. மூவருக்கும் உரிய மகிமை, மாட்சிமை, வல்லமை, அதிகாரம் நமக்கு அப்பொழுது வெளிப்படுகிறது. அப்போஸ்தலர் 19 ஞானஸ்நானம் பெற்றீர்களா என்று பவுல் கேட்கிறான். யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றோம் என்கிறார்கள். அந்த ஞானஸ்நானம் தவறாக இருக்கிறது. அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஞானஸ்நானத்திலே பரிசுத்தாவியை பற்றி நாங்கள் கேள்விப்படவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் யோவான் ஸ்நானம் கொடுக்கிற ஞானஸ்நானத்திலே பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுப்பது அல்ல. அதனாலே மறுபடியுமாய் பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறான். இப்படித்தான் ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் இயேசுவின் நாமம் தரித்து, இயேசுவின் வல்லமையை பெற்றுக்கொண்டு, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் மகிமையினாலே, மகத்துவத்தினாலே, அதிகாரத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நிற்கும் பொழுது கொடுப்பவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார்கள். இப்படித்தான் ஞானஸ்நானம் பெற வேண்டும். இதுதான் தேவ ஒழுங்கு, இதுதான் வேதத்தின் நடைமுறை. மற்றபடி இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது இயேசுடைய கட்டளையை மறுதலிப்பதாகும். இயேசுடைய நாமத்தை, இயேசுடைய நாமத்தின் விளக்கத்தை அவமதிப்பதாகும். அப்போஸ்தலர்கள் அப்படி கொடுத்தார்கள் என்று கள்ளோபதேசம் சொல்லுவதாகும். இந்த காலம் கடைசி காலம். வேதம் சொன்னதை விட்டுவிட்டு சொல்லாததை செயல்படுத்தும் காலமாய் இருக்கிறது. பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸ். மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்று இயேசுவின் நாமம் தெரித்து, இயேசுவின் நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு வசனப்படி ஜீவிப்போம். இதுவே சத்தியம். ஆமென். சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்.